नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भावरसेव्यां भगवतीरुत्तमश्लोके भक्ति भवति नैष्ठिकी कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्ग्रे हरे कृष्ण படிக்கிறேன் படிங்க மன்யே த்வாம் காலமீசானாம் அநாதி நிதனம் விபம் சமம் சரந்தம் சர்வத்ரா பூதானமின்மிதா கலி ஸ்லோ படிச்சுவியா நீ ஸ்லோ மாத்திரம் படிக்கிற மாதாஜி வெயிட் பண்ணுங்க நான் படி மன்யே த்வாம் காலமீசானாம் அநாதி நிதனம் விபம் சமம் ஜனந்தம் சர்வத்ரா பூதானாமின்மிதா கலி படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. எம்பெருமானே, தங்களை நான் நித்திய காலமாகவும் பரம ஆளுநராகவும் துவக்கமோ முடிவோ இல்லாதவராகவும் எங்கும் பரவி இருப்பதாகவும் கருதுகிறேன். உங்களுடைய கருணையை விநியோகிப்பதில் நீங்கள் அனைவரிடமும் சமமாக நடந்து கொள்கிறீர்கள். ஜீவராசிகளுக்கு இடையிலுள்ள சண்டை சச்சரவுகளுக்கு சமூக தொடர்புகளே காரணம். பொருளுரை. கிருஷ்ணர் தனக்கு மருமானும் அல்ல, ஒரு சாதாரண குடும்ப அங்கத்தினரும் அல்ல என்பதை குந்தி தேவி அறிந்திருந்தாள். அனைவரும் இதயத்திலும் பரமாத்மாக வசிக்கும் கிருஷ்ணரே ஆதிபுசர் என்பது அவளுக்கு தெரியும். காலம் அல்லது நித்திய காலம் என்பது பகவானின் பரமாத்மா அம்சத்திற்குரிய மற்றொரு பெயராகும். நம்முடைய நல்ல தீய செயல்கள் அனைத்திற்கும் நித்திய காலமே சாட்சியாகும். எனவே செயல்களுக்கான பலன்களை அளிப்பவரும் அவரே ஆவார். ஏன் எதற்காக நாம் துன்பப்படுகின்றோம் என்பது நமக்கு தெரியவில்லை என்று கூறுவதில் பயனில்லை. எந்த தீய செயலுக்காக இப்பொழுது நாம் துன்பப்படுகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடும். ஆனால் நமது கூட்டாளியாக எப்பொழுதும் நம்முடனே இருப்போரான பரமாத்மா கடந்த நிகழ் மற்றும் எதிர்காலங்களை பற்றிய அனைத்தையும் நினைவு கொள்ள வேண்டும். மேலும் அறிவார் என்பதை நாம் பரமாத்மா அம்சத்தில் உள்ள பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அனைத்து செயல்களையும் அவற்றின் பலன்களையும் முன்னாடியே தீர்மானிக்கிறார். அவரே பரம ஆளுநராகவும் இருக்கிறார். பிரபு உங்களுக்கு இப்போ விட்டாங்கன்னு தெரியுதா? தெரியலையா? சரி, ஆன்லைன்லேயே சொல்கிறேன். கலாரி மாதாஜி நீங்கள் விட்டது படிங்க. கலாரி மாதாஜி வச்சிருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா. இல்லை மீட்ல இருக்கீங்க? 1.8 நீங்க படிக்க 28 சரி. சுதா மாதாஜி படிக்கிறேன். அதுக்கு 1.8.28 சுதா மாதாஜி படிக்கணும். அவரது அனுமதி இல்லாமல் புல்லும் அசையாது. ஜீவராசிகளின் தகுதிகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு சுதந்திரம் அளிக்கப்படுகிறது. சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதே துன்பத்திற்கு காரணமாகும். பகவத் பக்தர்கள் அவர்களது சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்வதில்லை. எனவே அவர்கள் பகவானின் நல்ல மகன்களாக உள்ளனர். சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் மற்றவர்கள் நித்திய காலத்தினால் தீர்மானிக்கப்படும் துன்பங்களுக்கு ஆளாகின்றனர். பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கும் காலம் இன்பம் துன்பங்களை வழங்குகிறது. இத்தகைய இன்ப துன்பங்கள் அனைத்தும் நித்திய காலத்தினால் முன்னாடியே தீர்மானிக்கின்றன. அழைக்காமலேயே நமக்கு துன்பம் விளைவதைப் போலவே இன்பமும் தானாகவே விளைகிறது. ஆகவே ஒவ்வொருவரும் பகவானின் எதிரியோ அல்லது நண்பரோ அல்ல. ஒவ்வொருவரும் அவரது சொந்த விதி பயனை அனுபவிக்கின்றனர். இந்த விதியானது ஜீவராசிகளுக்கு இடையே உள்ள
சம்பந்தத்தினால் உருவாக்கப்படுகிறது. அனைவரும் ஜட இயற்கையை அடக்கி ஆள விரும்புகின்றனர். இவ்வாறாக பகவானுடைய மேற்பார்வையின் கீழ் ஒவ்வொருவரும் அவரவர் விதியை ஏற்படுத்தி கொள்கின்றனர். பகவான் எங்கு பரவி இருப்பவர் என்பதால் அனைவரது செயல்களையும் அவரால் காண முடியும். மேலும் அவருக்கு துவக்கமோ முடிவோ இல்லை என்பதால் அவர் நித்திய காலம் என்றும் அறியப்படுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதா. ஸோ இதை வந்து குந்தி மகாராணி ப்ரேயர்ஸ் படிச்சுட்டு இருக்கோம். இது அருமையான ப்ரேயர்ஸ் வந்து குந்தி மகாராணி பாடியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரேயர் வந்து உத்ரா பாடினது, மற்ற எல்லாம் குந்தி மகாராணி பாடினது. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பகவான் ஈதான் வந்து எல்லாரையும் அடக்கக்கூடிய டைம் அப்படின்றார். டைம் மாறிடுச்சுன்னா எல்லாம் மாறிடும். கரெக்டா? அது வந்து எல்லாத்தையும் மாற்றிடும். டைம் வந்து எல்லாத்தையும் மாற்றிடும். பெரிய பெரிய சாம்ராஜ்யத்தை என்ன ஆயிடுச்சு, ஒன்றுலாம் பண்ணிடுச்சு. பிரிட்டிஷ் எம்பையர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசு, சன்னே மறையாதுன்னுவாங்க. அந்த மாதிரி பெரிய சாம்ராஜ்யம் இப்போ எவ்வளோ சின்னதாகிடுச்சு பாருங்க. யூகே ரொம்ப சின்ன கண்ட்ரி இல்லையா? அதனால் டைம் வந்து எல்லாத்தையும் மாற்றிடும். அதனால் அவர் வந்து பகவான் வந்து ஒருத்தருக்கு விருப்பம் பண்ணி ஒருத்தருக்கு வெறுப்பு பண்ண அப்படிலாம் கிடையாது. அவர் எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் இருப்பார். ஓகே, எப்படி வந்து சன்ரைஸ் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக அடிக்குது சொல்லலாமா? ஐயோ சன்ரைஸ் அங்கே மட்டும் நல்லா கொடுக்குறாங்க, எனக்கு எங்கள் வீட்டுக்கு வரலாப்பா, அப்படி கிடையாதுல்ல. யார் வெளியில் வராங்களோ அவங்க நல்லா கிடைக்கும். அந்த மாதிரி தான் பகவானுடைய மெர்சி யாருனாலும் எடுத்துக்கலாம். சத்தகுணத்தினருக்கு கிடைக்கும். சத்தகுணத்தில் யார் இருக்காங்க? டெமிகாட்ஸ். அசுரர்கள் வந்து தமோ குணத்துலேயும் ரஜகுணத்துலேயும் இருக்கிறதுனால அவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது மெர்சி. ஓகே, அதனால் நம்ம பகவானை குத்தம் சொல்லலாமா? சன்னை குத்தம் சொல்லலாமா? சரியாகவே வரமாட்டேங்குது சன்லைட்டுன்னு. அந்த மாதிரி தான் பகவானுடைய மெர்சியும். ஓகே, ஹூவர் வாண்ட்ஸ், ஹூவர் இஸ் ரிசெப்டிவ், யாரெல்லாம் வந்து வாங்க முடியுமோ அவங்க வாங்கிக்க முடியும். ஓகே, கரணியை அடுத்தது போகலாம். 29. ந வேதகஷித் பகவம் சிகிச்சிதம் தவேஹமானஷ்ய நிருணாமிதம்பரம் ந யஸ்ய கஷ்சித் தைதோஸ்தி கர்கிஷே தேசஸ யஸ்மின் மிஷமாமதிர்நிணாம். ஓகே, மீட்டில் போட்டுக்கோங்க மாதாஜி. இங்கே லோக்கலில் படிக்க சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் கொஞ்சம் படிங்க, அதுக்கு சந்தோஷம் படிக்கணும். 3 பேர் படிக்கலாம். அதான் சரியா? டிரான்ஸ்லேஷன் பர்ஸ் படிக்கலாம். No one can understand your transcendental pastimes which appear to be human and so are misleading. You have no specific object of favor, nor do you have any object of envy. People only imagine that you are partial. பாருங்க, இதில் சொல்லுவாங்க பாருங்க, மனிதனுடைய கற்பனை தான் நீ பார்ஷியலாக இருக்கேன்னு சொல்லி மனிதனுடைய கற்பனை தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, அவனுக்கு நல்லது பண்ண எனக்கு நல்லது பண்ணலையே அப்படி கிடையாது. ஸோ நீ இந்த மனித உருவத்தில் பண்ணுற அந்த லீலைகள்லாம் நிறையா பேரை தவறாக நினைக்க வைக்கிறது. ஐயோ இப்படி என்ன மனுஷன் இப்படி மனுஷன் மாதிரி இருக்காரு அப்படின்னு மாதிரி நினைக்கிறாங்க எல்லாரும். ஓகே, ஆனால் நீ வந்து தெய்வம். படிங்க ப்ரோ. The Lord's mercy upon the fallen souls is equally distributed. Yes, no one has the specific object of hostility. The very conception of personality of Godhead as a human being is misleading. His pastimes appear to be exactly like a human beings, but actually they are transcendental and without any thing of material contamination. He is undoubtedly known as partial to his pure devotees, but in fact he is never partial, as much as the sun is never partial to anyone. By replacing the sun rays, sometimes even the stones become valuable, whereas a blind man cannot see the sun, although there are enough sun rays before him. Darkness and light are two opposite conceptions, but this does not mean that the sun is partial in distributing its rays. The sun rays are open to everyone, but the capacities of the receptacles differ. Foolish people think that devotional service is flattering the Lord to get special mercy. Actually, the pure devotees who are engaged in the transcendental loving service of the Lord are not a mercantile community. வியாபாரிகள் கிடையாது. ஓகே, அதே மாதிரி. ஓகே, அப்புறம் படிக்கணும். சந்தோஷம் படிங்க. Actually, the pure devotees who are engaged in the transcendental loving service of the Lord are not a mercantile community. A mercantile house renders service to someone in exchange for values. The pure devotee does not render service unto the Lord for such exchange.
and therefore the full mercy of the Lord was open for him. Suffering men, needy men, inquisitive persons, or philosophers make temporary connections with the Lord to serve a particular purpose. When the purpose is served, there is no more relation with the Lord. A suffering man, if he is pious at all, prays to the Lord for his recovery. But as soon as the recovery is over, in most cases, the suffering man no longer cares to keep any connection with the Lord. The mercy of the Lord is open for him, but he is reluctant to receive it. That is the difference between a pure devotee and a mixed devotee. Those who are completely against the service of the Lord are considered to be in abject darkness. Those who ask for the Lord's favor only at the time of necessity are partial recipients of the mercy of the Lord, and those who are sent person engaged in the service of the Lord are fully recipients of the mercy of the Lord. Such partiality in receiving the Lord's mercy is related to the recipient, and it is not due to the partiality of the all merciful Lord. Okay. Honey padikriya? Last paragraph. When the Lord descends to this material world by his all merciful energy, he plays like a human being, and therefore it appears that the Lord is partial to his devotees only. But that is not a fact. Despite such apparent manifestation of partiality, his mercy is equally distributed. In the battlefield of Kurukshetra, all persons who died in the fight before the presence of the Lord got salvation without the necessary qualification, because death before the presence of the Lord purifies the passing soul from the effects of all sins, and therefore dying man gets a place somewhere in the transcendental abode. Somehow or the other, if someone puts himself open in the sun rays, he is sure to get the requisite benefit both by heat and ultraviolet rays. Therefore, the conclusion is that the Lord is never partial. It's wrong for the people in general to think of him as partial. அதனால் ரொம்ப தெளிவாக போட்டாங்க இல்லையா, பார்ஷியல் கிடையாதுன்னு சொல்லி போட்டுருக்காங்க. ஓகே, ஏன்னா அவருடைய கருணை எல்லாருக்கும் இருக்கு. 30 படிக்க போகிறோம் ஆசினி, 30 படிக்க போகிறோம். ஸோ குருக்ஷேத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லவர்கள் இருந்தால் கெட்டவர்கள் இருந்தாங்க, பாண்டவர்கள் இருந்தால் துரியோதன சைடு இருந்தாங்க. எல்லாருமே நிறைய பேர் எக்ஸப்ட் பாண்டவன் எல்லாரும் இறந்துட்டாங்க. இறந்த எல்லாருக்கும் என்ன கிடைச்சது? ஆன்மீகம் கிடைச்சிச்சு. அதே ஒரு டிமாண்ட் வந்து நார்மலாக பர்த் டெத் சைக்கிளில் போனால் எப்போ ஆன்மீகம் கிடைக்கும்? எப்போனே சொல்ல முடியாது. கீழே போவான் மேலே போவான், அதுதான் இருக்கு இல்லையா. கிருஷ்ணா முன்னால் இறந்ததுனால அந்த கருணை. அதனால் பகவானுடைய இது நம்ம தப்பாக பார்க்கக்கூடாது. அவர் பார்த்து பாதி பலத்தை குறைச்சிட்டார் துரியோதனன் சைடில். எல்லாரையும் அவர் என்ன பண்ணிட்டார்? காலி பண்ணிட்டார். இப்படி பார்க்கக்கூடாது. அவருடைய கருணை வேறு மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நமக்கு சொல்லவே முடியாது. கஷ்டம் கொடுக்குற மாதிரி இருந்தாலுமே அது உண்மையிலே கஷ்டம் இருக்காது. அது கஷ்டத்தில் வந்து அவர் கருணையை தான் வச்சுருப்பார். நமக்கு கஷ்டம் மாதிரி தெரியும். சின்ன பிள்ளைங்க பார்க்கறதுக்கு வந்து அம்மா அடிக்கிறாளே பாடம் படிக்காதனால சே இப்படி ஒரு இறக்கமே இல்லாமல் போட்டாங்களே அம்மா அப்படின்னு தோணும் இல்லையா. ஆனால் அம்மாவுக்கு எப்படி தெரியும்? கருணையோட தான் பண்ணுறாங்க இல்லையா, குழந்தை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் பகவானும் சில கஷ்டங்கள் கொடுத்தாருன்னா அவர் பின்னால் உள்ளதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் கொடுப்பார். அவனால் இது மேனேஜ் பண்ணி இது ஒன்றுமே கிடையாது. இந்த கஷ்டம் பின்னால் வரப்போது, பெருசாக வரப்போகுது. அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு இப்போ இதை கொடுத்து தயார் பண்ணிக்கிறார். இந்த இதை அவர் கோத்ரூ பண்ணிட்டார்னா அப்போ அந்த சிச்சுவேஷன் வரும்போது அவர் ஒன்றுமே இருக்காது. அது ஈஸியாக கோத்ரூ பண்ணிடுவார். ஓகே, அதுதான் ரியல் டெஸ்ட். அதுக்கு இப்போயே அவர் என்ன பண்ணுறார்? ரெடி பண்ணிட்டார். ஓகே, அதனால் பகவான் வந்து எப்பயுமே எல்லாருக்குமே ஃப்ரெண்டு. 3 விஷயம்: சுப்ரீம் ஃப்ரெண்டு, சுப்ரீம் என்ஜாயர், சுப்ரீம் ப்ரொப்ரைட்டர். எல்லாத்துக்கும் உரிமையாளர் அவர் தான், எல்லாருடைய நண்பனும் அவர் தான், எல்லாத்தையும் அனுபவிக்கிற கிருஷ்ணர் தான் அப்படிங்கிறது மனசில் பதிஞ்சுதான் பிரச்சனை கிடையாது. ஓகே, நம்ம அனுபவிக்கணும்னு நினச்சாதான் பிரச்சனை வரும். நம்ம அனுபவிக்கணும்னா நம்ம உடல் மாத்திரம் கிடையாது, சட்டிலாகவும் நம்ம அனுபவிக்கலாம். ஓகே, 2 பேர் போகிறாங்க, ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன ஆகும்? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா. சட்டிலாக அவங்க அனுபவிக்கிறாங்க, கிராஸாக அனுபவிக்கிறாங்க. எப்படி அனுபவிக்கிறாங்க? சட்டிலாக அனுபவிக்கிறாங்க. சட்டில்லாம் புரியுது இல்லையா, மன லெவலில் அனுபவிக்கிறது. ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப கஷ்டம் அனுபவம் பண்ணுறது. எனக்கு அடங்கி போயிட்டியா,
இப்போ யூஎஸ் எதிர்பார்க்க எனக்கு அன்னைக்கு போயிடும் இந்தியா. இது சட்டில் லெவல் கரெக்டாக இல்லையா? சட்டில் லெவலில் யூ ஹாவ் டு ஒபே மீ, நாட் ரஷ்யா, ஒன்லி மீ. கரெக்டாக இது சட்டில் லெவல். ஓகே, கிராஸ் லெவலில் எல்லாம் தி டோன்ட் கேர். எல்லாம் H1B விசா இது பண்ணி இப்போ பார்த்தீங்களா $1 lakh $215 இருந்துச்சு H1B விசா. இப்போ வந்து $100,000 ஒரு விசா. பார்க்கலையா நீங்கள்? லேட்டஸ்ட்டாக தான் பார்க்குறதே இல்லை, நல்லதுதான். பட் அதை பிரிச்சிங்காக கொஞ்சம் பார்ப்பேன். $100,000 எங்கே இருக்குது, $215 எங்கே இருக்குது? ஒரேடியா அங்கேயே நீங்கள் ஏறிக்கலாம், அவ்வளோதான். இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அங்கேயே இருந்துரு, யூஎஸ்லேருந்து வந்துடாதேன்றாங்க எல்லாரும். H1B விசா அமேசான், HCL எல்லாம் அனுப்பிச்சிருப்பாங்க, இன்ஃபோசிஸ்லாம். நீ அங்கேயே இரு, நீ வராத, வந்தெல்லாம் திருப்பி அனுப்ப முடியாது, செத்தா அங்கேயே செத்து போ, அந்த மாதிரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி சட்டில் லெவலில் என்ஜாய் பண்ணுறது. ஓகே, தட் ஒரு பாஸ் வந்தார்னா அவருக்கு ஃப்ளாட்டர் பண்ணுறாங்களே இல்லையா, ஃப்ளாட்டர், அவர் புகழ்ந்து சொன்னால் அது ஒரு என்ஜாய்மெண்ட். இதுதான் சட்டில் லெவல் என்ஜாய்மெண்ட், டாமினேட் பண்ணுறது. ஓகே, இந்த என்ஜாய்மெண்ட்டும் கிருஷ்ணா தான் பண்ணுறது. இதை தான் நம்ம கிருஷ்ணாவுக்கு விட்டு கொடுக்கணும். ஓகே, வி திங்க் தட் கிருஷ்ணா இஸ் அ ரியல் என்ஜாய். அப்படி என்ஜாய்ன்னு நினச்சாதான் நம்ம தப்பிக்க முடியும், இல்லைன்னா நம்ம மாட்டிப்போம். இஃப் யூ ட்ரை டு என்ஜாய், தட் மீன்ஸ் வாட்? தட் ஆக்ஷன் வில் பைண்ட் அஸ். இப்போ சொன்னல, எந்த ஒரு ஆக்ஷனுமே விஷ்ணுவோட கனெக்ஷன் இல்லைன்னா என்ன ஆகிடும் நம்மள? அது என்ன சொல்லுவோம்? யஜ்ஞாதா லோகோயம் கர்மபந்தனா ததத்தம் கர்மகவந்தையா சமாச்சாரம். எந்த ஒரு ஆக்ஷனுமே அது கிருஷ்ணனுடைய சம்மந்தம் இல்லைன்னா அது நம்ம பைண்ட் பண்ணிடும். இப்போ இவன் என்ஜாய் பண்ணுறது யாரை நினச்சி பண்ணுறாரா இல்லையா? நான் என்ஜாய் பண்ண நினைக்கிறேன் இல்லையா? அப்போ தட் இஸ் வில் பைண்ட் அஸ். இட்ஸ் சட்டில் லெவல். ஓகே, டோன்ட் திங்க் தட் எல்லாம் கிராஸில் நிப்பாட்டேன், நோ மீடியம், நோ எலிசிக்ஸ், நோ கேம்லிங், நோ இன்டாக்சிகேஷன், எல்லாத்தையும் நிப்பாட்டேன். ஆனால் சட்டில் லெவலில் இருக்கிற என்ன பண்ண முடியும்? வில் பி பனிஷ்டு. ஓகே, வி கேனாட் கோ பேக். அதனால தான் அந்த சட்டில் லெவலில் இருக்கிறது தான் ஹரிகிருஷ்ணா க்ளீன் பண்ணுது. நம்ம உலகத்துக்கு வந்துருக்கோம்னா நம்ம சாதாரணமாக கிடையாது. நம்ம எல்லாருமே we are criminals only. We are not ordinary people. Okay, we are rebelled against Krishna and Kam. அதனால எல்லாருமே நம்ம என்ன சொல்ல முடியாது, ஹை லெவல் பீப்புள் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம வர்றது சான்ஸ் இருக்குது, நல்ல லெவலுக்கு வர்றது சான்ஸ் இருக்குது. we have realized that we have done a mistake. ஓகே, அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த என்ஜாய்மெண்ட் மென்டாலிட்டி என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும். என்ஜாய்மெண்ட் மென்டாலிட்டி குறைஞ்சிருந்தாலே நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிடும். எந்த ஒரு துறையில் போனாலும் சக்ஸஸ் ஆகிடும். என்ஜாயே பண்ண மாட்டோம் வச்சுப்போமே, பாஸ் என்ன கேட்குறோ அந்த வேலையை மாத்திரம் பண்ணி கொடுக்குறது. ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் எனி கிரெடிட். வெதர் யூ ப்ரைஸ் மீ ஆர் ஸ்கோல்ட் மீ, ஐ டோன்ட் கேர். ஐ வில் ஜஸ்ட் டூ த ஒர்க். யூ வில் பி விக்டோரியஸ் இன் த ஒர்க். அந்த மாதிரி ஒர்க்கரை பாஸ் வந்து ஐயோ விடவே மாட்டார், என்ன சொன்னாலும் ஒன்றும் ஆக மாட்டார் அவர். அந்த ஆள்லாம் வேணும் எனக்கு சொல்லுவாங்களா இல்லையா? யூ ஜஸ்ட் ஒர்க் 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 வந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்பார், அவ்வளோதான். எதை பற்றி யோசிக்க மாட்டார். ஓகே, ஏன்னா என்ஜாய்மெண்ட் டெண்டன்சி கிடையாது. எப்போ இந்த என்ஜாய்மெண்ட் எனக்கு வரலையே, என்னையும் சொல்லாமல் அவன்கிட்ட வந்து சொல்லிட்டானே, அவனும் நானும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணோம், எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டிங் வரணும், அவனுக்கு கொடுத்தான், அவனுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிச்சு, இப்போ நான் இதுக்கு ஒர்க் பண்ணணும். ஸ்ட்ரைக். ஓகே, கரெக்டாக அது என்ஜாய்மெண்ட் மென்டாலிட்டி இல்லையா? ஸோ அது இல்லாமல் இருந்ததுன்னா நமக்கு சக்ஸஸ் கிடச்சோம். ஆனால் நம்ம அவ்வளோ ஈஸி கிடையாது. என்ஜாய்மெண்ட் மென்டாலிட்டி விடுறது ரொம்ப ரொம்ப கடினம். ஓகே, இதெல்லாம் தான் நம்மளுடைய ஆன்மீகத்தில் வந்து வருது. ஸோ ஆன்மீகத்துலன்றது நம்ம இடத்த மாற்றிட்டு டக்குன்னு நேற்று வரையும் நான் ஆஃபீஸ் போனாங்க, இன்றைக்கி இஸ்கான் டெம்பிள் போகிறேன், அவ்வளோதான், இனிமேல் எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன், ஐ எம் அ டிவோட்டி ஃப்ரம் டுடே அப்படின்னாலும் முடியாது ஆக்சுவலாக. ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி இருந்தியோ அப்படி தான் நம்ம இருப்போம் அடுத்த நாளும். முதல் நாளுக்கும் அடுத்த நாளைக்கு உள்ள தாட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்பர் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. முதல் நாள் வந்து என்ன நினச்சிங்களோ அது 99.9% இன்றைக்கி அதே நினைப்போம். பாஸை எப்படி கவுத்தலாம், அந்த பொசிஷன் நம்ம எப்படி வரலாம், ஓகே, கூட வாங்குறவங்க எப்படி குழி பறிக்கலாம், வேலை பார்க்குறோம்ல, இதே போய் ஃபுல் டைம் டிவோட்டாக என்ன ஆகும், அந்த சேர் நம்ம எப்படி பிடிக்கலாம், இந்த டிவோட்டி எப்படி தள்ளிட்டு நம்ம அந்த பொசிஷன் போகலாம், இதே மாதிரி தான் நம்ம மனசு ஓடும். வி வில் நாட் பி சேஞ்ச் ஆக்சுவலி. ஓகே, அதெல்லாம் என்ன பண்ணலாம், இது என்ன பண்ண, அதனால தான் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே, இந்த மந்திரங்கள்லாம் சொல்கிறோம். இதெல்லாம் சொல்ல சொல்ல என்ன ஆமா, இந்த மாதிரி அனர்த்தங்கள்லாம் நெஞ்சில் அப்படியே மனசுலேருந்து போகாது.
இது போன பிறகு தான் நம்மளுடைய வாழ்க்கை பக்குவம் அடையும். ஓகே, இது ஒரு நாள் 2 நாளில் பண்ணக்கூடிய காரியம் கிடையாது. இது வாழ்க்கை முழுவதுமாக பண்ணி அது வாழ்க்கையோட எண்ணில் என்ன ஆகும், பக்குவம் அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இதுதான் உண்மையான ஒரு ஆன்மீக முன்னேற்றம். சும்மா ஒரு மந்திரத்தைப்படி $30 தான் 4 நாள் உனக்கு எல்லாம் சரியாயிடும் போ அப்படின்னா இதெல்லாம் தப்பு. இல்லை ஏதாவது எடுத்து கொடுக்கறது, திண்ணீர் கொடுக்கறது, இதெல்லாம் தப்பு. திஸ் ரியாலிட்டி இஸ் திஸ் மைண்ட் ஹஸ் டு சேஞ்ச். இதே வந்து மாறணும் இல்லையா? அது மாறணும் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி நம்ம ஒர்ஷிப் பண்ணி இந்த மெத்தடில் போனால் தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். மாறிடுச்சுன்னா தென் வில் நோ தட் இஸ் கெட்டிங் சேஞ்ச். ஓகே, நமக்கே தெரியும் நம்ம எப்படி நம்ம உணவு உண்றோம். உணவு உண்ண நமக்கு பசி அடங்குது இல்லையா, சக்தி வருது இல்லை? அதே மாதிரி பக்தி பயிற்சி பண்ண நமக்கு பௌதிகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடும், இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஓகே, கடவுள் மேலே அட்டாச்மெண்ட் அதிகமாகிட்டே இருக்கும். இது யாருமே சொல்ல தேவையில்லை, நமக்கே தெரியும். ஓகே, எது படிச்சோம்? 30 படிக்கணும்ல, என்ன 29 படித்தோம், 30 படிக்கணும். ஓகே, அதனால் அவருடைய கருணை எல்லாம் ஈக்குவலாக தான் போகுது. அதை யார் ரிசீவ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு கருணை கிடைக்குது. 30 படிக்கலாம். ஜன்ம கர்ம ச விஸ்வாத்மன் அஜஸ்ய கத்துராத்மனா திரியன்னிர்ஷிஷ்யோ யாதஸ்யோ தத் அத்யந்த விதம்பனம். அப்படி சோமர்ஷ் படி. जन्म कर्म च विश्वात्मन् अजस्या कर्तुरात्मना तिर्यन्निर्षिषु यादशो तदत्यन्त विडम्बनम्. पढ़िए. Translation. Of course, it is bewildering, O soul of the universe, that you work though you are inactive, and that you take birth though you are the vital force and the unborn. You yourself descend amongst the animals, men, sages and aquatics. Verily, this is bewildering. Jai. The transcendental pastimes of the Lord are not only bewildering but also apparently contradictory. In other words, they are all inconceivable to the limited thinking power of the human being. The Lord is all-pervading super soul of all existence, and yet He appears in the form of a boar amongst the animals, in the form of a human being as Rama, Krishna, etc. In a form of a rishi like Narayana, and in form of an aquatic like a fish. Yet it is said that He is unborn and He has nothing to do. In the Shruti mantra, it is said that the Lord, the Supreme Brahman, has nothing to do. No one is equal or greater than Him. Okay, மாதாஜி படிக்கணுமா? ஹரிபிரியா மாதாஜி படிப்பேன். அதுக்கு நீங்க படிங்க. ஹரிபிரியா மாதாஜி. Yes, manifold energies and everything is performed by Him perfectly by automatic knowledge, strength and activity. All these statements prove without any question that the Lord's activities, forms and deeds are all inconceivable to our limited thinking power, and because He is inconceivably powerful, everything is possible in Him. Therefore, no one can calculate it exactly. Every action of the Lord is bewildering to a common man. He cannot be understood by the Vedic knowledge, but He can be easily understood by the pure devotees, because they are intimately related with Him. The devotees therefore know that although He appears amongst the animals, He is not an animal, nor a man, nor a rishi, nor a fish. He is eternally the Supreme Lord in all circumstances. இது வந்து பகவானுடைய கான்ட்ரடிக்டரி குவாலிட்டி கொடுத்துருக்கான். ஓகே, பிறக்கிறாரு ஆனால் பிறப்பு கிடையாது அவருக்கு. ஓகே, அதே மாதிரி அவர் வந்து எந்த வேலையும் பண்ண தேவையில்லை, அவன் வேலை பார்க்குறாரு. ஓகே, அதே மாதிரி அவர் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா அனிமல்ஸு மனிதர்கள் மத்தியில் முடிவுகள் மத்தியில் வந்து அவர் அவதாரம் பண்ணுறார். தன்னேஜி தன்னேஜி தத்தூரே தத்துவந்திகை தத்தந்தரசு சர்வசிய தத்தோ சர்வசாசியமாகிதான். அவர் தூரம் இருப்பார், பக்கம் இருப்பார், எல்லாருக்கிட்டையும் இருப்பார், அவரிடத்துலையும் இருப்பார். இந்த மாதிரி அவருக்கு கான்ட்ரடிக்டரி குவாலிட்டிஸும் அவருக்கு எல்லாமே இருக்கும். ஓகே, நம்ம இங்கே கொடுக்குற உணவு அங்கேயிருந்து வாங்கிப்பார், அவர் கை அவ்வளோ நீளம். இந்த மாதிரி அவருடைய
அவர் வந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. இன்கன்சிபிள் பொட்டன்சி. எப்பப்போ இன்கன்சிபிள் புரிந்து கொள்ள முடியாத சக்தி இருக்கோ அதை நம்மளுடைய அறிவை வைத்து புரிந்து கொள்ளக்கூடாது. ஓகே, அது என்ன பண்ண we have to accept in the process, discerning process. அத்தாரிட்டி மூலமாக அக்செப்ட் பண்ணிக்கணும். புரிந்து கொள்ள முடியாத அறிவை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய லாஜிக் யூஸ் பண்ணி புரிந்து கொள்ள ட்ரை பண்ணக்கூடாது. அது எப்படி கடவுள் எப்படி இது பண்ணுறாரு, அவர் எப்படி பறக்காமல் எப்படி பறக்கிறார், என்னங்க சொல்கிறீங்க, லாஜிக்கே இல்லையே. அவருக்கு பிறவி கிடையாது, அனாதின்னு சொல்லிட்டீங்க, ஆதின்னு சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் அப்படி அம்மா அப்பா இருக்கிறாங்க, ப்ரூவ் பண்ணுங்க. இதை இப்படி லாஜிக் அப்ளை பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக தட் இஸ் காட். ஹி ஹேஸ் ஆல் த கேரக்டரிஸ்டிக்ஸ். ஹி இஸ் இம்பர்சனல் பர்சன், பட் ஹி லைக்ஸ் பர்சனலிட்டி. ஓகே, எப்படி தெரியும் நமக்கு? பகவத்கீதையிலே கிருஷ்ணன் சொல்கிறார், கிளேஷம் அதிகதர ஸ்தேஷம். இந்த மாதிரி இம்பர்சனல் வந்து ரொம்ப கஷ்டம், பகவானுக்கு ஒருவருக்கு வெளிப்பட்டால் தான் ஈஸின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். ஓகே, இந்த மாதிரி அவருடைய அந்த பிறப்பு வந்து எனக்கு ரொம்ப பீவில்டனிங்காக இருக்குது, பிரமிப்பாக இருக்குன்னு சொல்லி குந்திமாரனி சொல்கிறான். ஓகே, 31 படிக்கலாம். ஆசிரியர் படிக்க சுகம் படி 31. गोप्यादने द्वैगता हसिदा मधाव यादे दशासु कैलाञ्जन सम्भ्रमाक्षम् वक्त्रं निनीय भयभावनायसितस्य सामाविमोहयति वीरमि यद्विभेति. थैंक यू. हरी नोट पढ़ी गोप्यादते त्वैकिता हसिदा मधावयते यादे दशासु कैलाञ्जन सम्भ्रमाक्षम् वक्त्रं निनीय भयभावनायसितस्य सामाविमोहयति वीरमि यद्विभेति. ரொம்ப அருமையான ஸ்லோகம். ஓகே, மாதாஜி நீங்கள் படிங்க. தேர்ட் பர்பல் கொஞ்சம் படிங்க. தேங்க்யூ. ஸோ இதில் வந்து மகான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, தன்னை வந்து ரொம்ப பயபக்தியோடு வழிபட்டால் அதை எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக அந்த வேற இது ஹைம்ஸ்லாம் பாடுவாங்க இல்லையா, தேவர்கள்லாம் வந்து கிருஷ்ணரை வந்து த்ரோனில் உட்கார வச்சுட்டு புருஷ சுத்தம் அதெல்லாம் பாடி விசிறிலாம் விசுவாங்க, ஆரத்தி எடுப்பாங்க. இதெல்லாம் அந்த கோபாஸ்லாம் பிள்ளைலேருந்து பார்ப்பாங்க, என்னடா பண்ணுறாங்க கிருஷ்ணருக்கு வந்து ஆரத்தியில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க எல்லாரும். என்னடா கிருஷ்ணனோட ஒரு பெரிய த்ரோனில் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பேசிப்பாங்க. அவங்களாம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. இவர் கிருஷ்ணா இருக்க முடியாது, சரி சரி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவார். எல்லாம் போனோடனே இவங்க ஓடி வருவாங்க பசங்கள்லாம். என்னடா அது மயில் தொகை மாதிரி இருக்கு, என்னடா இதெல்லாம் வச்சுருக்காங்க, இப்படி விசிறாங்கடா உனக்கு அப்படி சரி விசிறு அப்படி விசிறி அந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல, மந்திரம் எல்லாம் பண்ணுறாங்க. அது கிருஷ்ணன் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து அந்த பயம் கலந்த ஒர்ஷிப் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப் கரெக்டா, சக்கியா, அந்த ஒர்ஷிப் தான் ரொம்ப பிடிக்குமா கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணர் வந்து
ஹஸ்தினாபுரத்துலேருந்து துவாரா கிளம்புறாரு. அப்போ அந்த லேடிஸ்லாம் பேசிக்கிறாங்க கிருஷ்ணரை பற்றி. அந்த லேடிஸ் 2 பேர் சேர்த்து என்ன பண்ணுவாங்க, இப்படி ஆகும் அப்படியா கிருஷ்ணன் அதே ஒன்று பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசுகிறாங்க. இந்த மாதிரி பேசுறது கிருஷ்ணருக்கு பிடிக்கலாம். நான் கிருஷ்ணரை பற்றி பேசுகிறாங்க. வேதிக் ஹைம்ஸை விட அது பிடிச்சிருக்கும் கிருஷ்ணருக்கு. அதனால் கிருஷ்ணருக்கு வந்து இந்த மாதிரி பயங்கலந்த வர்ஷிப் வந்து அவ்வளோ பிடிக்கலை. அப்போ நம்ம என்ன வர்ஷிப் பண்ணலாம்? ஆன்லைனில் சொல்லுங்கள், என்ன வர்ஷிப் பண்ணலாம்? கிருஷ்ணருக்கு தான் பயங்கலந்த வர்ஷிப் பிடிக்கலையே. சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கிறது. சரி, தேங்க்யூ மாதாஜி. வேற யாரும் அதை சொல்ல போறீங்களா? ஆன்லைன்ல நீங்க ஆஃப்லைன்ல யாரும் சொல்றீங்களா? எப்படி கிருஷ்ண வர்ஷிப் பண்ணலாம்? நம்மலாம் சாதனா பக்தியில இருக்கிறதுனால நம்ம தாசான 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 தாசன் தான் பிரபு. சரி, தேங்க்யூ மாதாஜி, வெரி நைஸ். அதான் சொல்ல வந்தேன் இல்லையா, கொஞ்சம் வேற தெரியும். ஸோ அதனால நம்ம வந்து அந்த சக்கியாங்கிறது வந்து ராகாத்மிக பக்தி. சக்கியாவும் ஆத்மனி வந்து ராகாத்மிக பக்தி. அது வந்து நம்ம இப்போ டச் பண்ண முடியாது. நம்ம எந்த பக்தியில் இருக்கோம்? வைதி பக்தியில் தான் இருக்கும். நம்ம அதெல்லாம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே சாதன பக்தி தான் பண்ணணும். ராதாகிருஷ்ணா நீட்டி இருந்தாலுமே லக்ஷ்மி நாராயண தான் வர்ஷிப் பண்ண சொல்றாரு பிரபாத். எப்படி ஸ்ரீவைஷ்ணா லக்ஷ்மி நாராயண வர்ஷிப் பண்ணுறாங்களோ அதே மாதிரி வர்ஷிப் பண்ணுங்கன்றாங்க. அந்த பயபக்தியோட தாசான தாசன் அந்த பக்தியோட தான் வர்ஷிப் பண்ணணும். ஏன் அப்படி வர்ஷிப் பண்ணாம நம்ம இன்னொரு ராதாகிருஷ்ணன் வர்ஷிப் பண்ணதுக்கு நமக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாரு. அதனால நம்ம அந்த சக்கியா ரிலேஷன்ஷிப் தான் போக முடியாது. ஓகே, இதை படிச்சுக்கலாம் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி கோபாஸ்லாம். அந்த ரிலேஷன்ஷிப் போகிறோம்னா நம்ம இதில் பெர்ஃபெக்ட் ஆனோன்னே எப்படி ஒரு விரஜபூமியில் இருக்க ஒருத்தரை பற்றி நினச்சிக்கணும். நம்ம யார் விரஜபூமியில் இருக்கிறான்? பிரபுபாதர். பிரபுபாதருக்கு என்ன உறவு கிருஷ்ணருக்கும் பிரபுபாதருக்கும்? சக்கிய உறவு. எப்படி சக்கிய உறவு? சக்கியானா ஃப்ரெண்ட்னா என்ன? அவருடைய வெல்விஷிங். ஐ வாண்ட் டு டூ வெல்விஷிங் ஃபார் யூ, தட்ஸ் வை ஐம் ஃப்ரெண்ட் இல்லையா? ஃப்ரெண்டுனா உனக்கு நல்லது நினச்சே இருப்பேன் இல்லையா? அப்புறமா என்ன பண்ணுறாரு? கிருஷ்ணருக்கு நல்லது நினச்சி. என்ன இப்போ கிருஷ்ணருக்கு நல்லா நினைக்கிறாரு? கிருஷ்ணா எல்லாரையும் தன்னை கூப்பிடுறாரு. எல்லாரும் என்கிட்ட வரணும்னு ஆசைப்படுறாரா? சர்வதர்மான் பற்றி சொன்னாரா? பிரபுபாதருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. மை ஃப்ரெண்ட் இஸ் திங்கிங் லைக் திஸ். எல்லாரும் என்கிட்ட சரணடைன்னு நினைக்கிறாரு. இப்போ எல்லாரையும் அவருக்கு சரணடை வைக்கணும், நான் ப்ரீச் பண்ணுறேன். ஸோ பிரபுபாத் இஸ் அ வெல்விஷிங் ஃப்ரெண்ட் ஃபார் கிருஷ்ணா. ஸோ பிரபுபாதர் ஆக்டிவிட்டி நம்ம நினச்சிட்டே இருக்கணும். பிரபுபாத் இப்படிலாம் பேசி பண்ண நம்மளும் அதே மாதிரி அவருடைய வழியில் நம்ம நடக்கணும். இதுதான் ராகாத்மிய பக்தி. ஓகே, யூ ஷுட் நாட் திங்க் சம்மோன் எல்ஸ். யாரோ விருந்தாவனில் யாரோ பாபாஜி இருக்கிறாங்க, அவங்க வந்து விரஜவாசி, அவர் என்ன பண்ணாரு அதே மாதிரி நம்ம அப்படி கிடையாது. ஆக்சுவலாக we have to think in terms of Prabhupada. Prabhupada is also Vrajavasi. So we have to think how he preached, how he acted. அதே மாதிரி நம்மளும் முக்திஷ் பண்ணலாம். இப்படி நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கையை நடத்திட்டோம்னா கரெக்ட் சக்ஸஸ் ஆகிடும். ஓகே, we don't need to invent something. அவன் என்ன பண்ணா, விரஜவாலை போனீங்கன்னா நீதிமன்ற இந்த மாதிரி இடத்துல போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் இஸ்கான்ல இருந்திருக்கீங்க, உங்களுக்கு பிரபுபாத சொல்லி தரல, நான் வந்து கோபி, நான் கிருஷ்ணர், நீங்கள் கோபியாக இருக்கலாம், நான் அந்த ரிலேஷன்ஷிப் சொல்லித்தரேன்னு சொல்லி ஏமாற்றுவாங்க. அவங்களுக்கு பக்திக்கு சம்மந்தமே கிடையாது. they want money, they want women, அந்த மாதிரி. we should never get cheated. Pure devotee will never get cheated. Pure devotee na any level you can be pure devotee. ஃபுல்லாக உத்தம அதிகாரிலையும் pure devotee இருக்கலாம், கனிஷ்ட அதிகாரிலையும் pure devotee இருக்கலாம். ஓகே, அதனால் நம்மளுடைய நோக்கம் வந்து பியூராக இருக்கணும். ஓகே, நம்ம இந்த உடலில் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த ராகாத்மியத்துக்கெல்லாம் எடுக்க முடியாது. ஓகே, நமக்கு இந்த மாதிரி கடமைகள்லாம் இருக்கும்போது சாதாரண பக்தியிலே இருக்கணும். அந்த நிலைமை வரும்போது கிருஷ்ணன் என்ன பண்ணுவார்? உள்ளேருந்து வழிகாட்டிடுவார். எப்படி ராகாத்மியம் பற்றி போகிறதுன்னு வழிகாட்டிடுவார். ஓகே, அதுக்கு முன்னே ஆர்டிஃபிஷியல் என்ன பண்ணக்கூடாது, நம்ம யாராவது ஒருத்தர் சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஏமாறக்கூடாது. ஓகே, நம்பி ஏமாறக்கூடாது. யார் படித்தாங்க? நீங்கள் படிச்சு மாதாஜி படிங்க. எங்கே விடாது இல்லையா? அது வந்து ஆமாம், அது லாஸ்ட் கோலாவந்தாவனம் தான் பாருங்க. படிங்க. அவரை பயபக்தியுடன் வழிபட வேண்டும் என்று அவர்கள் கருதுவதில்லை. பகவானின் பெற்றோர்கள் அவரை ஒரு குழந்தையாக மட்டுமே கருதுகின்றனர். பகவான் வேத மந்திரங்களால் செய்யும் பிரார்த்தனைகளை விட பெற்றோர்களால் அளிக்கப்படும் தண்டனைகளை அதிக சந்தோஷத்துடன் எதிர்கொள்கிறார். அதை போலவே வேத மந்திரங்களை விட அவரது காதலிகளின் நிபந்தனைகளை அவர் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறார். ஆன்மீக உலகமாகிய கோலோக பிருந்தாவனத்தில் இடம்பெறும் அவரது நித்திய லீலைகளை தோற்றுவித்து அதன் மூலமாக
குழந்தையை தண்டிப்பது போல் காட்ட விரும்பினாள். அவள் ஒரு கயிற்றை எடுத்து பொதுவாக சாதாரண வீடுகளில் செய்யப்படுவதைப் போல் அவரை கட்டி போட போவதாக பயமுறுத்தினாள். தாய் யசோதையின் கையில் இருந்த கயிற்றை கண்ட பகவான் தலை குனிந்து ஒரு குழந்தையைப் போல் அழகு பண்ணினார். அவரது கண்களில் இருந்து வெளிப்பட்ட கண்ணீர் அவரது அழகிய கண்களை சுற்றி பூசப்பட்டிருந்த கருப்பு மையை கழுவிக்கொண்டு அவரது கண்ணங்களின் மீது உருண்டோடியது. இக்காட்சியை குந்தி தேவி பூஜிக்கிறாள். ஏனெனில் பகவானின் உன்னதமான நிலையை அவள் அறிந்திருந்தாள். பலமே உருவானவனும் பகவானை கண்டு அஞ்சுகிறான். இருப்பினும் ஒரு சாதாரண குழந்தையைப் போல அவர் தண்டிக்க வந்த அவரது தாயை கண்டு அவர் பயத்துக்கு உள்ளானார். கிருஷ்ணரின் உன்னதமான நிலையை குந்தி தேவி அறிந்திருந்தாள். ஆனால் யசோதை அறிந்திருக்கவில்லை. ஆகவே யசோதையின் நிலை குந்தியின் நிலையை விட மிக உயர்ந்ததாகும். தாய் யசோதை பகவானையே தமது குழந்தையாக பெற்றிருந்தாள். பகவானையே குழந்தையாக பெற்றிருப்பதை அவள் மறந்துவிடும்படி பகவான் செய்துவிட்டார். பகவானின் உன்னத நிலை தாய் யசோதையின் ஞாபகத்தில் இருந்திருக்குமே ஆனால் அவரை தண்டிப்பதில் அவளுக்கு தயக்கம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்நிலையை அவள் மறந்துவிடும்படி செய்யப்பட்டாள். ஏனெனில் குழந்தைத்தனத்தின் முழு அபிநயத்தையும் பாசமுள்ள யசோதையின் முன் பகவான் செய்து காட்ட விரும்பினார். தாய்க்கும் மகனுக்கும் இடையிலான இந்த அன்பு பரிமாற்றம் இயற்கையான முறையிலேயே நிகழ்ந்தது. இக்காட்சியை நினைவு கூர்ந்த குந்தி குழப்பம் அடைந்தாள். மேலும் உன்னதமான தாய்ப்பாசத்தை போற்றுவதை தவிர வேறு எதையும் அவளால் செய்ய இயலவில்லை. யசோதையின் அன்புக்குரிய குழந்தையாக இருந்த சர்வ சக்தி உள்ள பகவானையே அவளால் கட்டுப்படுத்த முடிந்தது. ஆகவே யசோதையின் இணையற்ற அன்புக்காக அவள் இங்கு மறைமுகமாக போற்றப்படுகிறாள். ஹரே கிருஷ்ணா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த குச்சியை வச்சிட்டு இருக்காங்க இல்லையா, கட்டிட்டு கையில் கட்டினா இதுதான் தாமோதர் பாஸ்டைம். இதை பார்த்துட்டு கொஞ்சம் மணி விழுந்துறான். தாமோதர் பாஸ்டைம் என்ன, அதை சேட்டை பண்ணி வெண்ணெயெல்லாம் உடைச்ச பிறகு அவள் உரல்ல கட்டுவான். யசோதா குச்சியை வச்சு மிரட்டுவான். பயமான ஒரு பயமே உருவான அந்த பர்சன் அவரை பார்த்து எல்லாம் பயப்படுறான். ஏன்னா டெத் பர்சனாலிஃபைட். அவரே என்ன பண்றாரு, கிருஷ்ணனை பார்த்து பயப்படுறாரு. அந்த கிருஷ்ணா யசோதாமா இருக்க குச்சியை பார்த்து பயப்படுறான். அந்த குச்சியை பார்த்து பயப்படுறான். இதை பார்த்து குந்திமா என்ன சொல்றாங்க, பிரமிப்பா இருக்குன்றான். ஓகே, இது எப்படி அப்படி? ஏன்னா குந்தி மகாராணிக்கு கிருஷ்ணனுடைய ஆப்பலன்ஸ் தெரியும். ஆனா யசோதாமாவுக்கு வந்து அது தெரியாது. யசோதாமா வந்து தன்னுடைய பையன் தான் நினைப்பான். அவர் வந்து 7 நாள் அந்த கோவர்தமாயை தூக்கும் போதும் கிருஷ்ணா ரொம்ப கலைச்சு போயிருப்பான். எவ்வளவு தொடங்கி எல்லாரும் போதும் வா வா போ வீட்டுக்கு போகலாம் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த பையன் வந்து கடவுள் நினைக்க வேணாம் கடைசி. ஓகே, ஆனா குந்தி மகாராணிக்கும் தேவிக்கும் என்ன தெரியும், பகவான்றது தெரியும். அந்த பகவான் தெரியாம மறைக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய அன்பு வந்து ஒரு படி மேல. ஆக்சுவலா வாத்சல்ய பாவத்துல ஒரு மேல. அதனால யசோதாவுடைய அடிச்சோல்ல ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. பகவானே தெரியாது, அவர் ஃப்ரெண்ட், அவர் வந்து பையன் தான் நினைப்பான். ஓகே, சரியா சாப்பிடலன்னா இந்த வெண்ணெய் பானையெல்லாம் உடைச்சிட்டேன், இந்த வெண்ணெயெல்லாம் உனக்கு தான் வச்சிருந்தேன், இப்போ சாப்பிடலன்னு எப்படி உன்னுடைய உடல் இருக்கும், உனக்கு பனிஷ்மெண்ட் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க விரட்டுவாங்க. என் கட்டி போட்டவொடனே பலராம் வந்து சண்டை போடுவார். யார் கட்டி போட்டது கிருஷ்ணரை, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம யசோதா வந்து சண்டை போடுவாங்க, யார் நீ ஒரு பகவான் அவன் பகவானா, 2 பேரும் பகவானா வீட்டுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவான். உடனே பலராம் ஓடிடுவார். இந்த மாதிரி நிறைய பாஸ்டியம் நடக்கும் அவங்க வீட்டில். ஓகே, ஸோ இந்த மாதிரி பாஸ்டியம்ஸ் வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அவர் விருந்தாவன் நடத்தின அந்த பாஸ்டியம்ஸ் எல்லாம் கிருஷ்ணா லைக்ஸ் மோஸ்ட். ஓகே, ஸோ அதனால அந்த குழந்தை பருவத்தில் பண்ண பாஸ்டியம் வந்து யசோதாமா இருந்ததுனால யசோதாமா வந்து இஸ் அ கிரேட் பர்சனாலிட்டி, கிரேட் டிவோட்டி. அது சொல்லுவாங்க, 32 படிக்கலாம். கேச்சிதாஹுரஜம் ஜாதம் புண்ணியஸ்லோகஷகீதயே யதோ பிரியஸ்யான்வாயே மலயஸ்யேவ சந்தனம். நீ ஸ்லோ படிச்சு டிரான்ஸ்லேஷன் படி.
केचिदाहुरजं जातं पुण्यश्लोकस्य कीर्तये यदो प्रियस्य अन्नपाये मलयस्येव चन्दनम्. ओके, ट्रांसलेशन पढ़ी. Unborn. The unborn is born for the glorification of pious kings. And others say that he is born to please King Yadu. One of your dearest devotees. You appear in his family as sandalwood appears in Malaya Hills. இது மலேசியா சந்தனம் அதிகம். மலேசியா சந்தனம் வாங்கல அந்த மாதிரி. ஓகே, கலாவதி மாதாஜி நீங்க பர்பல் கொஞ்சம் படிங்க, அதுக்கு பேப்பர் படிப்பாரு கலாவதி மாதாஜி. இது வந்து 32வது ஸ்லோகம். பர்பல் கொஞ்சம் படிங்க சார். பசங்கள்லாம் வந்திருக்கனால சத்தம் போடுறாங்க பிரபு, சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அதனால தான் படிங்க. இந்த ஜட உலகில் உள்ள பகவானின் தோற்றம் திகைப்பூட்டுவதாக இருப்பதால் அந்த பிறப்பற்றவரின் பிறப்பை பற்றி பல கருத்துக்கள் நிலவுகின்றன. பகவான் சிருஷ்டிகளுக்கெல்லாம் இறைவனாகவும் பிறப்பற்றவராகவும் இருந்த போதிலும் இந்த ஜட உலகில் தான் பிறப்பதாக பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். எனவே பிறப்பற்றவரின் பிறப்பில் எவ்வித மறுப்பும் இருக்க முடியாது. ஏனெனில் உண்மையை அவரே நிலைநிறுத்துகிறார். இருப்பினும் அவர் ஏன் பிறக்கிறார் என்பதை பற்றிய வேறுபட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன. அதுவும் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. மதம் கொள்கைகளை நிலைநாட்டுவதற்காகவும் பக்தர்களை காத்து அசுரர்களை அழிப்பதற்காகவும் அவரது சுயமான அந்தரங்க சக்தியின் வாயிலாக அவர் தோன்றுகிறார். இதுவே பிறப்பற்றவரின் பிறப்பிற்கு காரணமாகும். இருப்பினும் தூய பக்தரான யுதிஷ்ட மகாராஜனை பெருமைப்படுத்துவதற்காகவே பகவான் இருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உலக நன்மைக்காக பாண்டவர்களின் ராஜ்யத்தை நிலைநாட்ட விரும்பினார். தூய பக்தராக உள்ள அரசன் ஒருவரின் ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர். அரசர் பக்தியற்றவராக இருப்பாரானால் மக்கள் மகிழ்ச்சி அடைவதில்லை. கலியுகத்தில் பெரும் நம்மளே எலெக்ட் பண்ணிக்கிறோம் டெமோக்ரஸில. டீமன் கிரேசி. ஓகே, Maharaja Nala was also celebrated as a great pious king, but he had no connection with Lord Krishna. இது பாத்தீங்க, மகாராஜா நல்லா வந்து மகாபாரத்தில் வரும், நல்லா தேவத்தை வருவாங்க. ஆனால் அது பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக, படிக்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஆனால் மகாபாரத்தில் வர்ற அந்த பீமர், யுதிஷ்டர், பீமர், அர்ஜுனன், நகுலன், அது படிக்க இன்ட்ரெஸ்டிங்காக ஆகும். ஏன்னா அவங்க பக்தர்கள். ஓகே, படிங்க. Therefore, Maharaja Yudhishthira is meant here to be glorified by Lord Krishna. Lord had already glorified King Yadu, having taken birth in his family. Although he is known as Yadava, Yaduvira, Yadunandana, etc., he is always independent of such obligation. He is just like the sandalwood that grows in the Malaya hills. Trees can grow anywhere and everywhere, yet because the sandalwood tree grows mostly in the area of Malaya hills, name sandalwood and the Malaya hills are interrelated. Therefore, the conclusion is that the Lord is ever unborn like the sun, and yet he appears as the sun rises on the eastern horizon. And the sun is never the sun of the eastern horizon, so the Lord is no one's son, but he is the father of everything that be. सर्वे योनिषु कौन्तेय मूर्तया सम्बन्धया तासां ब्रह्ममूर्ति அகம் பீஜ பிரதப்பிதா. நான் தான் விதை கொடுக்கும் தந்தைன்னு சொல்றாரு கிருஷ்ணர். அப்போ அவர் சில பேரை என்ன பண்றாருன்னா, அந்த உறவு வர்றதுனால அவர் என்ன பண்றாரு, அப்பா அம்மாவை ஏற்றுக்கிறார். அந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்குறாரு. எல்லாருக்கும் கிருஷ்ணரோட என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? 1-to-1 ரிலேஷன்ஷிப். ஓகே, எல்லாரும் தனித்தனியாக கிருஷ்ணர் ரிலேஷன்ஷிப் பண்றாரு. அவர் எவ்வளோ நாள் எக்ஸ்பேண்ட் ஆக முடியும், எத்தனை அப்பா வேணால் எடுத்துக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி அவருடைய சக்தி. 31 படிச்சு அதை விட்டுலாம்.
இப்போ வந்து எஸ்எஸ்சி மாதிரி லாஸ்ட் படிக்கணும், ஸ்லோகம் படிச்சிடலாம். अपरे वसुदेवस्य देवक्यामच्युतोऽभ्यगात् अजस्त्वमस्य चेमाय वदाय च दुष्टदिविषा. इसे महाराज जी पढ़ेंगे, ट्रांसलेशन पर हरे कृष्णा. हरे कृष्ण. மொழிபெயர்ப்பு. வசுதேவர் மற்றும் தேவி ஆகிய இருவரும் உண்மைக்காக பிரார்த்தனை செய்ததால் அவருடைய மகனாக நீங்கள் பிறந்தீர்கள் என்று மற்றவர்கள் கூறுகின்றனர். சந்தேகமின்றி தாங்கள் பிறப்பற்றவர்தான். எனினும் அவருடைய நன்மைக்காகவும் தேவர்களிடம் பொறாமை கொண்டுள்ளவர்களை அழிப்பதற்காகவும் நீங்கள் பிறக்கிறீர்கள். பொருளுரை. வசுதேவரும் தேவகியும் அவர்களுக்கு முற்பிறவியில் சுதபா கிருஷ்ணி என்ற பெயர்களுடன் பிறந்திருந்தனர். அப்பொழுது பகவானை தங்களது மகனாக பெறுவதற்கு அவர்கள் கடும் தவங்களை இயக்கினர். இதன் பலனாக பகவான் அவரது மகனாக தோன்றினார் என்றும் கூறப்படுகிறது. அசுரர்களை அல்லது நாஸ்திகர்களை அழிப்பதற்காகவும் உலக மக்கள் அனைவரின் நன்மைக்காகவும் பகவான் தோன்றுகிறார் என்று பகவத்கீதையில் ஏற்கனவே கூறப்பட்டுள்ளது. 33 படிச்சுக்கோம் இல்லையா? இதெல்லாம் வச்சுக்கலாம். 8.33 ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம், பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். கேட்கா எனக்கு கேள்வி இருக்கா? பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஓகே, ஆன்லைனில் வச்சு போகலாமா பாயிண்ட்ஸு? ஈஸ்வரி ஜெய்சி மாதிரி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. எப்போதுமே புது புது அனுபவங்களை கௌரங்க பிரபு உணர்கின்றார். கருணை உள்ள பிரபுவாக இருக்கின்றார். கரையின் நாமத்தை கைவிரலால் உச்சரிப்பவர். எப்போதும் அவர் மக்களுடைய ஆபத்தை காப்பாற்றுவார். யார் கௌரங்க பிரபு ரொம்ப நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தைரியமும் துணிவும் நன்றாக இருக்கும். சரி, போதும். ஒரு பாயிண்ட் போதும். தேங்க்யூ மாதாஜி. வேற எதுவும் பாயிண்ட் பாகவதம் பாயிண்ட் இருக்கா? பயம் எல்லாத்தையுமே மாற்றிடும். பகவான் எல்லாத்தையும் சமமாக பார்ப்பவர். சத்துவ குணத்தில் யார் இருக்கின்றாரோ அவர்களுக்கு பகவானுடைய அருள் கிடைக்கும். பகவான் ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். பிரபு நீங்க சொல்றீங்களா? பிரபு கிருஷ்ணனுடைய தாமோதரிலே மிக உயர்ந்தது. அவருடைய பாத்திரமும் உயர்ந்தது. ஆமா, தாமோதர பாஷை ரொம்ப உயர்ந்தது. அதே மாதிரி யசோதாவுடைய கேரக்டர் ரொம்ப உயர்ந்தது. ஓகே, தேங்க்யூ. பிரபு விஷ்ணு ரிலேட் பண்ணி எந்த ஆக்டிவிட்டி நம்ம பந்தப்படுத்துகிறோம். பந்தப்படுத்தாது. விஷ்ணு வச்சிருந்தா பந்தப்படுத்தாது. செய்யாம தான் பந்தப்படுத்தும். அதனால அந்த ஆல்ரெடி ரிசல்ட் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிச்சா கரெக்ட். நம்மளுடைய இடத்தை அவ்வளோ ஈஸியாக மாற்ற முடியாது. நம்ம எந்த இடத்துல இருக்குமோ அதை மாற்ற முடியாது. ஆர்டிஃபிஷியலாக மாற்றினாலும் ஒர்க் அவுட் ஆகுது. வீட்டை மாற்றி போனாலும் ஒர்க் அவுட் ஆகுது. அதனால் நம்ம என்ன பண்ணோம், இருக்கிற இடத்துலேருந்து எப்படி பக்தி பயிற்சி பண்ணலாம்னு யோசிக்கணும். திடீர்னு நான் அப்படி இருக்கேன், நான் டக்குன்னு இடத்த மாற்றுறேன், வேலையை விடுறேன், இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. நம்ம வெரி லிமிட்டட் ஒன்லி. தட்ஸ் வை வி ஆர் கால்டு கண்டிஷன்டு சோல். கண்டிஷன்னா தெரியுதுனா, வி ஆர் கண்டிஷன் டு லிவ். நம்ம எல்லாம் இருக்குது. லேண்டில் மட்டும்தான் இருக்கணும், கடலுக்குள்ளே போகக்கூடாது. ஓகே, நீ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கணும். வேறு இமயமலையில் போய் வசிக்க முடியுமா? பனி, சரியான பனி இருக்கு இல்லையா? இல்லை இந்தியா விட்டு வெளியே போக முடியுமா? யூஎஸ்க்கு விரட்டி விட்றான். யூஎஸில் இப்போ கரெக்டாக எல்லாரையும் சுடுறான். இந்தியாலாம் எங்கே இருக்கான்? சுடு. வெளியே போ, இந்தியாவில் வெளியே போ, எல்லா வீட்டில். ஸோ தே ஆர் கண்டிஷன்டு. ஓகே, ஸோ வி ஷுட் நாட் சேஞ்ச் த பிளேஸ். வி ஷுட் ட்ரை டு do bhakti in the same place where we are. Okay, பிரபு உங்களுக்கு கிருஷ்ணர் இப்போ நம்ம வெஜிடேரியனா அதனால பிளான்ஸ் சொல்றோம்ல. ஆமா, ஆனா கிருஷ்ணர் நீங்க அத யார் சர்வீஸ்க்கு யூஸ் பண்ணலாம். வெரி நைஸ். கிளாப் பண்ணுங்க. வெரி நைஸ். ஸோ பிளான்ட்டாக இருந்தால் கூட அதை கொண்டா பாவம் தான். அதனால அதை என்ன பண்ணுறோம், ஆஃபர் பண்ணி தான் என்ன பண்ணுறோம், நம்ம உட்காரும். ஓகே, வெரி நைஸ். தேங்க்யூ பிரபு. வேக் பிரபு. பகவானோட
சூரிய ஒளிக்கதிர்கள் ஆரம்பமே பார்க்க மாட்டாங்க. ஆரம்பிக்கிற வேலையும் நம்ம எந்த அளவுக்கு பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரெசிப்ரேட். கரெக்ட். அதனால் கருணை எல்லாரும் கொடுக்குறாரு. யாருக்கு வேணுமோ அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ ஆன்லைன் போய் திருப்பி வரேன். கலாவதி மாதாஜி சொல்லுங்க கருத்துக்கள். மீட்டில் இருக்கீங்க கலாவதி மாதாஜி. சுதா மாதாஜி. பகவானுக்கு அன்போடையும் பக்தியோடையும் படைச்சிட்டு தான் சாப்பிடணும். படைக்காம சாப்பிட்டோம்னா பாவம் நமக்கு சேரும். பாகவத்துல பகவானை புரிஞ்சிக்க முடியாது நம்மளால. காலம் எல்லாத்தையும் மாற்றிவிடும். பகவானுடைய கருணை அனைவருக்கும் கிடைக்கிறது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஈசேஷ் மாதாஜி. பகவான் தாய் யசோதையை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவளுக்கு தான் பகவான்றதையே நினைப்பை மறைக்க வச்சு அவளை சந்தோஷப்படுத்துறார். குழந்தையாவே வச்சு யசோதாமா கம்ப வச்சு கண்டிக்கிற மாதிரி ஒரு பாவனையை ஏற்படுத்துறார். பகவான் ஒருபோதும் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. பொதுமக்கள் வரை பாரபட்சம் உள்ளவர் என்று நினைப்பது காரணத்தாகும். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நித்தியமான பரமபுருஷனாக இருக்கிறார். அவரே அனைத்துக்கும் தந்தையாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. குருஷேத்திர யுத்தத்துல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனா பகவான் அவங்க உயிரை விட்டதுனால எல்லாருக்கும் நல்ல இது கொடுத்தாரு. பகவான் பகவான் இருந்ததுனால அவங்களுக்கு மோட்சத்துக்கு மேல வைகுண்டோகமே கிடைச்சது. ஓகே, அந்த மாதிரி. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. நமக்கு கிருஷ்ணா ஒரு சின்ன சப்ரிங் ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அவர் ஆல்ரெடி இவ்வளோ கேல்குலேட்டட் இந்த மாதிரி சப்ரிங் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அதெல்லாம் கேல்குலேட் பண்ணி தான் கொடுக்குறாரு. சும்மா சப்ரிங் கொடுக்க மாட்டாரு. ஸோ அந்த சப்ரிங்கால நம்ம பெனிஃபிட் தான் ஆகணும் இல்லையா, நம்ம எதுவும் யூஸ் பண்ணணும். கரெக்ட். அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கோம் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஜட்ஜ் பண்ண முடியாது. ஓகே, நம்ம வாழ்க்கை இப்போ ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணுறோம், நம்ம கரெக்டாக அப்படியே போயிட்டே இருக்கோம் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓகே, வாழ்க்கை எப்படினாலும் டர்ன் எடுக்கலாம். நம்ம கப்பலில் போயிட்டுருக்கோம். கப்பல் நல்லா காற்று நல்லா இருக்குது, நல்லா வசதியாக இருக்கும்போது என்ன பண்ணுறோம், ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணுது. ஓகே, நல்லா எல்லாமே ஃபேவரபுளாக இருக்குது, கண்டிஷன் எல்லாம் ஃபேவரபுளாக இருக்குன்னா நல்லா பிரயாணம் பண்ணிடும். அப்புறம் ஒரு இடம் வரும், பயங்கரமான ஒரு புயல்லாம் வரும், அதில் தாக்கு பிடிக்கணும் நம்ம. ஆக்சுவலி நம்ம இப்போ பக்தி பயிற்சி பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ புயல் இல்லாத சமயம் நமக்கு அலோவ் பண்ணுறாங்க பக்தி பயிற்சி பண்ணுறதுக்கு. வீட்டில் நமக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது, நம்மளால ஷேர் பண்ண முடியுது, பிரசாதம் உட்கொள்ள முடியுது, எல்லாம் பண்ண முடியுது. இது புயல் கிடையாது. ஆக்சுவலாக இப்போ வசந்த காலம். ஓகே, எப்போ டெஸ்ட் வரும், புயல் அடிக்கும், அதான் டெஸ்ட். ஆக்சுவலாக அப்போ நம்ம எப்படி பக்தி பயிற்சி பண்ணுறோங்கன்னா டெஸ்ட். ஓகே, அதனால் நான் வசந்த காலத்தில் என்ன பண்ணி நம்ம நல்லா பயிற்சி பண்ணிடுறோம் பக்தியை. இந்த வசந்த காலத்தில் ஓட்ட விட்டுருக்கேன். நான் இதுக்கு பண்ணணும் இப்படி பண்ணணும்னு நம்ம வி ஆர் லூசர்ஸ். அதனால் என்ன பண்ணணும், நம்ம இந்த வசந்த காலத்தை பக்திக்கு எவ்வளோ அனுகூலமாக இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம நல்லா பாகவதை படிக்கிறது, சாண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிடணும். அப்புறம் நம்ம ஒரு தெரியும், நேரம் தெரியும், ஆஹா நம்ம இந்த டைம் சரியில்லை அப்படின்னு தெரியும். அப்போ கஷ்டமாக இருக்கும் பக்தியை பயிற்சி பண்ணணும். ஆனால் அதுக்கு இப்போ ரெடி பண்ணிடணும். ஓகே, லைஃப் இஸ் லைக் தட் ஓன்லி. யூஆர் ஆல்வேஸ் மேக்கிங் ரெடி யுவர் செல்ஃப். பௌதிகமாக அதே மாதிரி தான், சண்டை போட்டுக்கு ரெடியாக இருக்கணும். எப்பயுமே ஒரே இதில் இருக்க முடியுமா? ப்ரமோஷன் கிடைக்கணும், அவ்வளோ வளைக்கணும். ப்ரமோஷன் கிடைச்சோன்னே ஹாப்பியாக இருக்க முடியுமா? அப்பா மேனேஜர் ஆனால் தெரியும், அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், அவ்வளோ பேர் ரெடியாக இருப்பானு நம்ம கவுத்ததுக்கு. அது மாதிரி தான் இந்த பக்தியிலையுமே. ஏன்னா நம்ம இன்னும் ஃபுல்லாக பௌதிக உலகத்துக்கு வெளியே வரல. அதனால் என்ன பண்ணணும், நம்ம எப்பயுமே அலர்ட்டாகவே இருக்கணும். வசந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணணும், நல்லா நிறைய உழைச்சி பகவானுக்கு இது பண்ணிடணும், சேவ் பண்ணிட்டோம்னா அப்புறம் ஏதோ நோய் வருது, ஏதோ ஒரு நம்மளால் பயிற்சி பண்ண முடியல அப்படிங்கிற டயத்தில் நமக்கு ஐடியா கிடைக்கும். கிருஷ்ணா ஐடியா கொடுப்பார், இந்த மாதிரி பண்ண அப்படின்னு. ஓகே, எப்படி சனாதன கோஸ்வாமி கோவர்தன கிரிவலம் பண்ணுறது அவரால் பண்ண முடியல வயசான காலத்தில். அப்போ என்ன பண்ணார், அவர் சின்னதாக்கிட்டார் கல், அதை சுற்றி வா அப்படின்ட்டார். அவ்வளோ முடிஞ்சு போச்சு, அதை சுற்றி வந்துட்டார். ஓகே, அந்த மாதிரி. ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ணோம், நம்ம வி ஹேவ் டு பி ஆல்வேஸ் வெரி தாட்ஃபுல். கிருஷ்ணா இதுக்கலாம். ஓகே.
மாதாஜி நீங்க கிருஷ்ணா தான் வந்து அல்டிமேட் சப்போர்ட்டர், அவர் தான் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவர் தான் வந்து என்ஜாயர். அதனால வந்து நம்ம என்ஜாய்மெண்ட் மென்டாலிட்டி கம்மி பண்ணிக்கணும்னா அவருக்கு ப்ரைஸ் பண்ணாலும் அஃபெக்ட் பண்ணாலும் அதனால கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அஃபெக்ட் ஆகாம இருக்கும். அது ரெகுலராக சாம்பியன் பண்ணணும். வெரி நைஸ், வெரி நைஸ் பாயிண்ட். இதான் அந்த பகவத்கீதை வந்து 5.28 லாஸ்ட் ஸ்லோ 5th சாப்டர்ல போக்தாரமக்கியதவசாம் சர்வலோகமகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்தமாம் சாந்தி முருச்சதி. யார் வந்து கிருஷ்ணா தான் ஃப்ரெண்டு, கிருஷ்ணா தான் என்ஜாய், கிருஷ்ணா தான் ப்ரொபைட்டர் ஒத்துக்கிறாங்களோ மனசால அவங்களுக்கு தான் அமைதி. இப்போ நான் எப்படி ஃபர்ஸ்ட் வரலாம், நான் எப்படி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்க அந்த மனசு எதில் இருக்கு ஆக்சுவலாக. அதனால நான் எப்படி ஸ்பெஷலாக நம்ம எப்படி வரலாம், இன்னோவேஷன் என்ன, நம்ம எப்படி ஸ்பெஷலாக வரலாம், அதான் இன்னோவேஷன். ஓகே, இது இருந்தாலே பிரச்சனை தான். வி ஆர் நாட் ஸ்பெஷல், வி ஆர் தாச தாச தாசான தாசா. அந்த கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி மிகப்பெரிய சான்ஸ்கிரிட் ஸ்காலர். அவர் என்ன ஃபீல் பண்ணாரு, இப்படி நான் கையை கட்டிட்டு நிற்பேன். அப்போ ராதாராணி வந்து கவுண்ட் பண்ணும்போது 1 2 3 கவுண்ட் பண்ணி என்னையும் சேர்த்து கவுண்ட் பண்ணிடும். எது கவுண்ட் பண்ணாங்க ராதாராணி? சர்வெண்ட், வேலைக்காரனுக்கு வந்து கவுண்ட் பண்ணுறாங்க. ஓகே நீ சேவை பண்ணலாம், நீ சேவை பண்ணி சேவை, அப்போ என்னையும் கவுண்ட் பண்ணிடணும் ராதாராணி மாதாஜி அப்படின்னு சொல்லி அவருடைய மாவம். நம்ம இதே மாதிரி தான் இருக்கணும். ஓகே, இது நாட் ஸ்பெஷல், அதை வந்து எடுத்துடணும். இது வந்து பௌதிக லோகத்தில் என்ன பண்ணுவாங்க, யூ ஆர் ஸ்பெஷல், யாருக்கு தலை குனியாம நேரம் நடக்கணும். ஓகே, பெண்கள்லாம் அப்படி இருக்கணும், ஆண்கள் இப்படி இருக்கணும் அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் தவறானது. ஆக்சுவலாக அது பௌதிக லோகத்தில் நினச்சிடணும், அவ்வளோதான். ஆக்சுவலாக உண்மையானது தாச தாசான தாசா, சேவனுக்கு சேவனுக்கு சேவை, இதுதான் மனசுல பதியணும். அதனால வேலைக்காரனா அடிமை கிடையாது, நம்ம தவறா புரிஞ்சுக்கணும். அது வந்து பௌதிக லோகத்தில் மாஸ்டர் சர்வெண்ட் ஸ்லேவ். ஆனா ஆன்மீக லோகத்தில் மாஸ்டர் சர்வெண்ட் எப்படி இருப்பாங்க, சர்வெண்ட்டுக்கு மாஸ்டர் என்ன பண்ணுவாரு, வேலை பார்ப்பார். ஒன்றாரா இல்லையா? சேரிட்டராக எவ்வளோ கஷ்டம், காலிலே எத்தணும், காது கேட்காது, அவ்வளோ குதிரை சத்தம், யானை சத்தம்லாம் ஒரு. இப்போ நம்ம இங்கேருந்து டிவியில் பார்க்குற மாதிரி கிடையாது, படம் பார்க்குற மாதிரி கிடையாது. அவங்ககிட்ட கிட்ட பாம்பு கொடுப்பா கிட்ட வந்துட்டான் அப்படி, இப்படி கிடையாது. அங்கே என்ன நடக்குது யாருக்கும் தெரியாது. அவ்வளோ சத்தமாக இருக்கும், இறக்குற சத்தம், குதிரை, யானை சத்தம் எல்லாமே இருக்கும். அப்பா லெஃப்டில் திருப்பா, ரைட்டில் திருப்பா சொல்ல முடியும். அவன் காலை வச்சு உதையணும், இப்படி உதஞ்சானா லெஃப்ட்டு, இந்த சைடு கொஞ்சம் ரைட்டு. இதுதான் சாரதி. கிருஷ்ணா சாரதியா இருந்தார். யாருக்கு? அர்ஜுனன். யார் மாஸ்டரு? கிருஷ்ணா. அது மாத்திரம் கிடையாது, சர்வெண்டா மாத்திரம் கிடையாது, பெரிய அஸ்திரம் போடுறான், நாராயண அஸ்திரம். அர்ஜுனால ஒண்ணும் செய்ய முடியாது. கிருஷ்ணா எதிர்த்து நிற்கிறார், அவர் மார்பில் போகுது அந்த அம்பு. இந்த மாதிரி வேலை பார்க்கிறாரு கிருஷ்ணன். ஸோ தட் இஸ் மாஸ்டர் சர்வெண்ட். இட்ஸ் நாட் லைக் வாட் வி திங்க். அந்த ஜெயன் வந்து விஷ்ணுவுக்கு சர்வெண்டா இருந்தார் மைண்ட் லோகத்துல. இங்க வந்து ஹிரண்யகேசிபா மாதிரி மிகப்பெரிய அரக்கன். கரெக்டா இல்லையா? நரசிம்ம அவதாரம் வரும்போது நரசிம்ம பார்த்தோம் இல்லையா, அவர் என்ன பண்றாரு கடைசியில அந்த த்ரோன்ல உட்கார தெரியும் பாத்தீங்களா? கடைசியில் அந்த சீன் முடிஞ்சா த்ரோன்ல உட்கார் வரல, பிரகலாத மகாராஜ் வந்து சாந்தமாகன்னு சொல்வார்ல, அந்த த்ரோன் யாருடைய த்ரோனு? ஹிரண்யகேசிபு. அவர் மனசு என்ன நினைக்கிறாரு, இது என்னுடைய பக்தனுடைய த்ரோன் அப்படின்னு நினைக்கிறார். இப்ப அரக்கனா இருந்தாலும் அவனுடைய பக்தன், ஆனா அவன் கஷ்டப்பட்டு செஞ்ச த்ரோன். வேற த்ரோன்லாம் எனக்கு வேண்டாம், வேற சீட்லாம் எனக்கு வேண்டாம், நான் இந்த சீட்லாம் உட்காரன்னு சொல்லி உட்கார்றது. ஓகே, அதனால வந்து பக்தன் ஆயிட்டோம்னா எப்பயுமே வந்து பகவானுக்கு நம்ம வாழ்க்கை சக்சஸ். ஓகே, இல்லைன்னா என்ன பண்றோம், நம்ம வாழ்க்கைய வீணடிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம் அதோட. சொல்லு. நீ என்ன இன்வைடியோ பண்ற, நான் உனக்கு எதுக்கு மார்க் கொடுப்பேன், ஐ வாண்ட் சம்திங் ஸ்பெஷல் ஃபார் மீ, அப்பதான் நான் உனக்கு மார்க் கொடுப்பேன் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நம்ம எப்படி டேக்கிள் பண்ணுவோம்? இல்லை, இன்னோவேஷன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு, காலேஜ்லையும் இருக்கு. ஓகே, ஏதாவது நீங்கள் ஸ்பெஷலாக பண்ணீங்கன்னா உங்களை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா யூ ஆர் ரிஜெக்டட். ஓகே, ரெண்டு விஷயம் இருக்கு. ஏன்னா ஒன்று சில்ப வித்யா, இன்னொன்று வந்து ஆன்மீக விஷயம். ரெண்டையும் குழப்பக்கூடாது. ஓகே, when you are in Roman you have to be a when you are in Rome you have to be a
Roman. Don't act like devotee. அங்க இருந்தீங்கன்னா என்ன விஷயம்? எஸ் we can do it. அந்த மாதிரி 4 வார்த்தையை பேசி எதையோ ஒன்று பேசி வச்சிங்கன்னா அதான் இந்த விஷயம். ஓகே, அதை மாதிரி பண்ணிட வேண்டியது, முடிஞ்சு போச்சு. ஓகே, அவங்க கண்ணுக்கு இது பண்ணிடும். We should never show that I cannot do it. ஓகே, நம்ம அங்கே இருக்கும்போது நம்ம அங்கே வெற்றி பெற மாதிரி தான் நம்ம உழைக்கணும். நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா we should not show our this face. We should show our other face. என்னவா இருந்தால் நீங்கள் அந்த வேலையை வெற்றி பெற முடியும், அதுதான் நீங்கள் காட்டும். ஓகே, we should not show that I am very humble person, I am a dasa, I cannot think innovatively, I can only think descending way, no ascending way is not work, what is this is all waste of time. இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக அங்கே வந்து ஆக்ட் பண்ணணும், ஆக்ட் பண்ணி அந்த என்ன விஷயம் அதெல்லாம் பண்ணிடணும். அதோடைய ப்ராடக்டை கிருஷ்ணனுக்கு யூஸ் பண்ணணும். ஓகே, புரியுதா? ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹேவ் டு ஆக்ட். அர்ஜுனும் அப்படி தான் ஆக்ட் பண்ணார். அவர் ஹி வாஸ் ஃபைட்டிங், அதுக்கு அந்த அஸ்திரம் தேவைப்பட்டது இல்லையா? அவர் என்ன பண்ணார்? நேரம் சிவன்கிட்ட போய் வாங்குறாரு பாசுமாஸ்திரத்தை வாங்கி இஸ் ஆக்டிங். இல்லை எல்லாம் கிருஷ்ணன் தான் பகவான், அவர் யாரும் தெய்வீகாட்ட போக மாட்டேன் அப்படி சொல்லவே இல்லையா? அவர் அது ஃபங்க்ஷனுக்கு தேவைப்படுது. அப்போ சிவன்கிட்ட போகிறார், எனக்கு இந்த பாசுமாஸ்திரம் வேணுன்றாரு, வாங்கிக்கிறார். ஹி இஸ் ஃபைட்டிங். அந்த மாதிரி தான் நம்மளுடைய வேலையும் அந்த மாதிரி தான். நம்ம இந்த பௌதிக உலகத்துக்கு வந்துட்டோம், அதுக்காக என்ன பண்ணக்கூடாது? நம்ம அந்த பௌதிக உலகத்தில் வந்து நம்மளுடைய அந்த வீரியம் என்ன பண்ணக்கூடாது? குறையக்கூடாது. ஓகே, அது இருக்கணும், ஆனால் அது டிவோஷனில் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அது வன்மமாக மாறக்கூடாது. நம்மளுடைய திறமைக்கு அது கரெக்டாக இருக்கலாம், நம்ம எவ்வளோ திறமையை காட்டமோ அவளை காட்டிக்கலாம், ஆனால் வன்மமாக மாறி அவங்கள அழிக்கிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஆமாம், அது அப்ளை பண்ணலாம். கரெக்ட். கரெக்ட், இது பக்குவமான ஒரு இது. இன்னோவேஷன் பண்ணி நமக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படிங்கிறப்ப நம்ம அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஓகே, அது நல்ல பயன். வேற எதுவும் முடிச்சோம்? எல்லாரும் இப்போ பேசிட்டோம்ல. சரி, நீங்கள் சொல்லுங்க. சாரி, மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க பக்தி அதிகமாக செய்யறதுனால தான் பகவானுடைய இது மோசி கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து பக்தர்கள் வந்து 2 வகையாக சொல்றாரு பிரபுபாதர். தூய்மையான பக்தர்கள், மிக்சட் டிவோட்டீஸ் அப்படின்னு சொல்றாங்க. மிக்சட் டிவோட்டீஸ் வந்து பிரதிபலனை எதிர்பார்த்து பகவானை கும்பிடுவாங்க. பியூர் டிவோட்டீஸ் வந்து அதெல்லாம் எதிர்பார்க்காம பக்தி செய்வாங்க. பிஸ்னஸ் மைண்டடாக இருக்குமா? இந்த முட்டாள்கள் வந்து மெர்சி கிடைக்குன்னு சொல்லலை, ஃப்ளாட்டர் பண்ணுறதுனால, பகவானை ஃப்ளாட்டர் பண்ணுறதுனால அவங்களுக்கு எதோ கிடைக்குன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறான். முட்டாள் தெரியாது. பகவானை ஃப்ளாட்டர் பண்ணோன்னா மெர்சி கிடைச்சதுன்னா அது புத்திசாலி தான் தெரியும். இந்த ஃப்ளாட்டரர்ஸை அவங்க என்ன சொல்கிறாங்க, அதில் இருந்து முட்டாள் மனிதர்கள் வந்து ஃப்ளாட்டர் பண்ணால் அவங்களுக்கு ஏதோ கிடைக்குது, மெர்சி கிடையாது, ஏதோ கிடைக்குது, எக்ஸ்ட்ரா கிடைக்குது, தேங்காய் உடைச்சா கிடைக்குதுல அந்த மாதிரி. ஓகே, மெர்சிங்கிறது கருணைங்கிறது வேற இல்லை. கிருஷ்ணாவுடைய கருணை வந்து கிடைக்குதுன்னு நினைக்கிறது வந்து புத்திசாலி தான் தெரியும். ஓகே, சொல்லிட்டேன். கிராஸ் லெவல் திங்கிங் வந்து நம்ம வெளியில எடுத்துறோம். ஆனா வந்து செட்டில் லெவல் திங்கிங் வந்து நம்ம ரெகுலரா நமக்கு வந்து சாண்டிங் இருக்கு. கரெக்ட். கிராஸ் லெவல்ல 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிடலாம். ஆனா மனசு லெவல்ல நம்ம வந்து ஃபாலோ கவனிங்க. ஆனா மனசு லெவல்ல நம்ம ஃபாலோ பண்றது தான் மெயின். ஆனா பாருங்க, ஒரு விஷயம் என்னன்னா, விஷ்ணுஜன் மகாராஜ் ஒருத்தர் இருந்தார். பிரபாதம் எல்லாம் வாக்கிங் போறாங்க. விஷ்ணுஜன் மகாராஜ் எல்லாம் வாக்கிங் போறாங்க. இங்கே தான் மாயப்பூர்ல வாக்கிங் போக பிரபாத் சொல்றாரு, இந்த மாதிரி சன்னியாசிஸ் வந்து ஒரு சன்னியாசி ஜூனியர் சோட்டா ஹரிதாஸ் வந்து ஒரு லேடியை வந்து பார்த்துட்டாரு, பார்க்கறா செஞ்சார். அது மனசுல லேசாது, அப்புறம் திரும்பிட்டார். அவ்வளோதான். இதுக்காக சந்திரபாபு ரிஜெக்ட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அந்த சோட்டா ஹரிதாஸ் வந்து தற்கொலை பண்ணிட்டாரு. இது கரெக்டு தான் அப்படின்னு சைத்தன்யபாபு சொன்னார் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கிறார். இந்த விஸ்வஜன் மகாராஜ் கொஞ்சம் கேட்டுட்டே இப்படியே இருந்தார். ரொம்ப பெரிய டிவோட்டி விஸ்வஜன் மகாராஜ்ங்கிறது. பயங்கரமாக பாடுவார், பயங்கரமான சன்னியாசி, ரொம்ப பெரிய பக்தர் பிரபாதர் டயத்தில். அப்போ இவர் பாதி கேட்டு அவர் விட்டுட்டார். மிஷனரி கண்டினியூ பண்ணார் பிரபாதர். நம்ம அப்படி இருக்க தேவையில்லை, கலியுகத்தில் நம்ம கிரகசா ஆய்க்கலாம் அந்த மாதிரி சொல்வார். இதை கேட்க மாட்டார் அவர். அடுத்த நாள்லேருந்து அவர் வரமாட்டார். மனசு லெவலில் நம்ம இந்த மாதிரி நினச்சிட்டோம், ஒரு சன்னியாசி இப்படி நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்னா, அந்த சோட்டா ஹரிதாஸ் அவர் எப்படி தற்கொலை பண்ணாரோ அதே மாதிரி அந்த கங்கை யமுனை திரிவேணி சங்கமம் இருக்கு இல்லையா, அதில் விழுந்து இறந்துடுவார். அடுத்த நாள் நியூஸ் வரும். ரொம்ப வருத்தப்படுவார்.
நான் சைத்தன்ய மகாபிரபு கிடையாது ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு. நான் வந்து ரொம்ப லோவில் இருக்கிறேன். பிரபா சொல்கிறார், நான் வில் நாட் ரிஜெக்ட் எனிவன். நான் யாரையும் ரிஜெக்ட் பண்ண மாட்டேன். எதுக்காக அவன் தற்கொலை பண்ணான்? அந்த கடைசி வார்த்தையை அவர் கேட்கல. ஓகே, ஸோ தட் மீன்ஸ் த கலியுகா இட் இஸ் நாட் லைக் யூ கேனாட் ஆல்வேஸ் மீட் த மைண்ட் லெவல். உபாதைகள்லாம் மீட் பண்ண முடியாது, நம்மளால் தடுக்க முடியாது. இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? ட்ரை பண்ணிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, மைண்ட் லெவலில் பண்ண தப்புக்கு வந்து தண்டனை கிடையாது கலியுகத்தில். அதுக்காக மைண்ட் நினைச்சே கூடாது. என்ன கடைசியில் ஆகும்னா வெளியே வந்துடும், செயலில் வந்துடும். அப்படி பண்ணிடுவோம் கடைசியில். ஓகே, அதனால நம்ம ட்ரை பண்ணணும், அவ்வளோதான். அதனால் மைண்டில் பண்ண குற்றங்களுக்கு தண்டனை கிடையாது. அவர் தற்கொலை பண்ணது பிரபாத் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் சன்னியாசி அவர். அவங்க சின்ன வயசுல எடுத்துட்டாங்களா, ஏதோ ஒரு அவருக்கும் அந்த மாதிரி சோட்டா வச்சு ஏதோ ஒரு மனசில் இருந்திருக்கு. அவர் உடனே என்ன பண்ணிட்டாரு, இவ்வளோ நேர்மையாக வந்திருக்காங்க அந்த காலத்தில் பிரபாத் டிசிபிள்ஸ்லாம். இப்பெல்லாம் ரொம்ப நாள் நடந்து அப்படிலாம் கிடையாது. மனசில் நினச்சதுக்கே அவர் தற்கொலை பண்ணிட்டார். அதனால் சொல்ல வேண்டாம் வந்துச்சு. ஓகே, மைண்ட் லெவலில் தட் வி ஹவ் டு டேக் இன் அ சர்டன் லெவல். ஓகே, அது வந்து உடனே அர்த்தமாக தெரியும். மைண்ட் லெவல் இருக்கா, டெய்லி நம்ம வருத்தப்பட்டு அந்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலாக வி ஹவ் டு ட்ரை. நிறைய விட்டு ஹரிகேஷன் ஜாயின் பண்ணும் முதல்ல. ட்ரை பண்ணி கிராஸ் லெவல் அட்லீஸ்ட் திங்க் பண்ண ட்ரை. ஓகே, கிராஸ் லெவல் நிப்பாட்ட ட்ரை பண்ணணும். திட்டுறது இதெல்லாம் கோபுறதுலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், மைண்ட் லெவலில் நம்ம அடுத்து போகலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ முடிச்சுக்கலாம், எல்லாரும் பேசிட்டோம். ஓகே, நமஸ்தே நரசிம்மா. தாமரை ஆரம்பிச்சது